இந்த உலகத்தில் இருக்கிற மனநிலை தரித்திர மனநிலை. எல்லாம் சொல்லுங்க. இந்த தரித்திர மனநிலையில் இருக்கிறவர்கள் வேறு, ராஜ்யத்தின் மனநிலை என்பது வேறு. பக்கிங்ஹாம் பேலஸ் போயிருந்தப்ப ராஜ்யத்தின் மனநிலையை பேசுறேன். வெளியில இந்த கார்டு இருப்பாங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்டுக்காரன் இருப்பானா. நான் இதனுடைய சேலரி என்ன அப்படின்னு விசாரிச்சேன். அதனோட சேலரி என்னன்னா ஒரு வருஷத்துக்கு 1,46,00,000. என்ன பண்ணணும்? சிரிக்காம நிக்கணும். நம்ம ஊர்ல டாஸ்மாக் முன்னாடி நிறைய பேர் நிக்கிறான் இப்படி சிரிக்காம. இவனை கூட்டி உட்கார வச்சுனா 1,46,00,000. நீ என்ன பண்ணாலும் சிரிக்கவே மாட்டேன். இங்கிட்டு 1,46,00,000, இந்த பக்கம் 1,46,00,000. இங்கிட்டு ஒருத்தர் நிக்கிறான், அந்த பக்கம் 1,46,00,000, அங்கிட்டு 1,46,00,000. இது போற 100 பேர் உள்ள இருந்து புது 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 வெளியே வராங்க. 1,46,00,000, 1,46,00,000, 1,46,00,000. எப்படி இருக்கு? அமெரிக்கால இருக்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கூட வாங்க மாட்டான். அவன் வேலை என்ன? அப்படியே உட்காந்துருக்க வேண்டியான். என்ன வெட்டி செலவு பாருங்க. இந்த வெட்டி செலவுன்றீல அது அரண்மனைக்கு வெளியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. நீ இந்த வெட்டி செலவுன்னு சொல்றனால தான் அரண்மனைக்கு வெளியே நிக்கிற, கிங்டமுக்கு வெளியே நிக்கிற. அவனுக்கு 1.5 கோடி ரூபாய் கொடுக்குறான் பாரு, அதனால அரண்மனைக்குள்ள இருக்கிறான். ராஜ்யத்தின் மனநிலை, ராஜ்யத்தின் மனநிலை. என் அருமை குடிமக்களே, பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களே, தளபதியாயிருந்து நான் பேசுகிறேன். உங்கள் மனநிலை மாறுவதாக, ராஜ்யத்தின் மனநிலையாய் மாறுவதாக, பரலோக குடிமக்களின் மனநிலையாய் மாறுவதாக. உங்கள் ராஜா மீதி 12 கூட எடுத்தவர், உங்களுடைய ராஜா மீதி 7 கூட எடுத்தவர். அவருடைய அற்புதங்கள் எப்பொழுதும் மீதி வழியக்கூடிய அற்புதங்கள். உங்க ராஜா எப்படியோ நீங்க அப்படி இருக்கணும். அரண்மனையில் வாழ்வதினால், ராஜ்யத்தில் இருப்பதினால் எல்லோரும் ராஜ்யத்தின் மனநிலை உடையவர்கள் அல்ல. இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ளே ஒருவன் தரித்திர மனநிலையுடன் இருந்தான். அவருடைய பேர் யூதா ஸ்காரியோத். அவருடைய மனநிலை ராஜ்யத்தின் மனநிலையில் இல்லை. இயேசுவின் கால்களிலே உடைத்து அந்த தைலத்தை ஊற்றும் போது இதை 300 பணத்துக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலாமே என்றான். தைலத்தின் மதிப்பு தெரிந்த அவனுக்கு தலைவனின் மதிப்பு தெரியவில்லை. ராஜாவின் மதிப்பு அவனுக்கு என்ன செய்யவில்லை? தெரியவில்லை. தைலத்தின் மதிப்பு தெரியுது, ஜாக்கி மதிப்பு தெரியுது, செல்போனோட மதிப்பு தெரியுது. 1 லட்சம் ரூபாய் செல்போனா? 1 லட்சம் ரூபாய் செல்போனா? 1 கோடி, 1 பில்லியன், 1000 பில்லியன் கொடுத்தாலும் அந்த ஒருத்துக்கு மேல ஒரு தலைவன் நிக்கிறான்டா, அது உனக்கு தெரியலையா? என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 4 கிரிட்டிக்ஸ் உட்கார்ந்து இருப்பான். அவன் அத்தனை பேர் என்ன செய்வான்னா இது ரேட் எவ்வளவு? இவனுடைய வேலை எல்லாம் என்னன்னா பிச்சைக்கார மனநிலை. அவனுடைய மைண்டு மனநிலை மைக்ரேட் ஆகல. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் இப்படிதான் அரண்மனைக்குள்ள வந்துட்டு மைண்ட் மட்டும் ரோட்ல இருக்கிற இளவரசியா இருக்கிறீர்களா? இல்ல நீங்களும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்துட்டு தைலத்தை கணக்கு பார்க்கிற யூதாஸ் காரியோத்தின் மனநிலையுடையவர்களா இருக்கிறீர்களா? அல்லது பேசிக்கு கூட ஜீவ ஊற்றை கொடுப்பதற்கு தயால குணமுடையவராயிருந்த இயேசுவின் குடிமக்களாய் நீங்கள் இருக்க போகிறீர்களா? நான் பேச போறேன். கிங்டம் மைண்ட் செட்னா என்ன? ஐஸ்வர்யத்துல மட்டும் இல்ல, மன்னிப்புலையும், கிவிங்ல, ஃபர்கிவிங்ல, ப்ராஸ்பரிட்டில, மூணுலயுமே கிங்ஸ் மைண்ட் செட்ன்றது வேற, கிங்டம் மைண்ட் செட்ன்றது வேற. இன்றைக்கு கர்த்தர் இந்த செய்திகளை கேட்கிற அத்தனை பேருடைய மனநிலையும் கிங்டம் மைண்ட் செட்டாய் மாற்றுவாராக. ஹalleluya! கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இன் மணி மைண்ட் செட், இன் கிவிங் மைண்ட் செட், இன் ஃபர்கிவிங் மைண்ட் செட், மூணுலயுமே கிங்டம் மைண்ட் செட் இருக்கணும். பக்கிங்ஹாம் பேலஸ்ல வெளியில ஒருத்தன் 1,46,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறான். அத அந்த ராணி என்ன செய்றாங்க? கொடுக்குறாங்க. அந்த கவர்மெண்ட் தருது. அவனை இறக்கி விட்டுட்டு ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒருத்தனை வெளியே போட்டா என்ன அப்படி நீங்கள் நானும் நினைச்சோம்னா, அதனால தான் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் வெளியே நின்று.
அங்க நிறைய பேர் பிரிட்டிஷ்காரனே வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ராஜ்யம் வந்துட்டா எல்லாம் சொல்லுங்க, ராஜ்யத்தின் மனநிலை வரவு செலவு நஷ்டம் லாபம் இதையெல்லாம் தாண்டி அது யோசிக்கும். கரங்களை தட்டி கத்த நன்றி சொல்லு. இதுக்கு இவ்வளவா அப்படின்னாலே இன்னும் ராஜ்யத்தின் மனநிலைக்குள்ள நீ வரல. ஒரு தீர்க்கதரிசியை மேல கையை வச்சு ஜெபிச்சப்ப சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிற அந்த நாட்களுக்குள் நீ கடந்து வரும்போது, உன்னை நான் உயர்த்துகிற போது எனக்கா என்கிற வார்த்தையை நீ சொல்லவே கூடாது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் நான் அதற்கு தகுதியற்றவன் நீ சொல்லக்கூடாது. மிகுந்த தாழ்மையோடு நான் தருகிற அத்தனையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையினால் மறக்கவே முடியாது. வாங்கிறதுக்கு பேர் தாழ்மையா இல்லை சார் அப்படின்னா அது பேர் பெருமையா? அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு, என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கணும். ஏன்னா எனக்குள்ள அந்த ராஜ்யத்தின் மனநிலை இருக்குன்னு விரும்புறாரு. ஒருத்தருக்கு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஷர்ட்டை பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு சட்டை அப்படின்னு அடுத்த நாள் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த சட்டை நீங்கள் வாங்கிறீங்க, ரூபாய் போட்டுறேன் எடுத்துக்கங்கன்னாரு. ஐயோ 1 லட்ச ரூபா சட்டை போடுறேன், குற்ற உணர்வு உன்னை கொன்றும். ஏன்? எனக்குள்ள ராஜ்யத்தின் மனநிலை வரல. இந்த கிரிட்டிக்ஸ் பேசி 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 உங்களுக்குள்ள இந்த தரித்திர மனநிலையை கொடுத்துருவாங்க. பவுல் இப்படி பண்ணாரா, ஏசு அப்படி பண்ணாரா, இப்படி பண்ணாரா, என்ன இப்படி பண்ணாரா, மண்டையில் போட போறா. பவுல் அம்புட்டு ஆசீர்வாதமும் இருந்து எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. உன்னை கொண்டு கொண்டு உண்டு. எனக்கு பிடிக்கலன்னாரு. சார் நீங்கள் எனக்கு முன்னாடி குலோப் ஜாமுன் வைக்கிறீங்க, எனக்கு பிடிக்கல வேணான்றேன். உடனே அவருக்கு சுகர் இருக்கான்னு நீ நினைச்சினா? He was not at all interested. அது அவன் பர்சனல் ஏரியா. அதை வச்சுக்கிட்டு நீங்க பரலோகம் ஐஸ்வர்யத்தை அங்கீகரிக்கலன்னு அவன் ஒரு இடத்துலையும் பேசலாம். அவன் தெளிவா சொல்றான், நாங்கள் தரித்திரர் அல்ல, நாங்கள் தரித்திரர் என்று எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களா இருக்கிறோம். எங்க போய் வச்சுக்குவோம் மூஞ்ச? அவன் சொல்றான், நாங்க பணக்காரனை உருவாக்குறவங்க, நாங்க தரித்திரன் கிடையாது. தரித்திரன் நீ நினைச்சுக்கிட்டா கூட நாங்க பணக்காரனை உருவாக்குறவங்க. ஐஸ்வர்யத்தை பத்தி 10 வசனம் எடுத்தா 8 வசனம் பவுல் கொடுத்த வசனம். ஏசு ஐஸ்வர்யத்தை இருந்தாரு, ராஜ்யத்தின் மனநிலை இல்லாம இருந்தாரு. அவரோட ஒரு அங்கிய 4 ரோமன் சிட்டிசன்ல இன்னைக்கு வெளியில இருக்கிற வாசல் நிக்கிறான்ல சார், அவன் 1.5 கோடினா உள்ள இருக்கிறவன் எவ்வளவு வாங்குவான்? அப்ப ஒரு சேவகன் எவ்வளவு வாங்குவான்? 100க்கு அதிபதி எவ்வளவு வாங்குவான்? அவனுக்கு மேல இருக்க கமாண்டர் எவ்வளவு வாங்குவான்? அவன் 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ஏசுனாரி ட்ரெஸ்ஸை எனக்கு கொடு, உனக்கு கொடு, எனக்கு கொடுன்னு சண்டை போட்டா அந்த ட்ரெஸ் எவ்வளவு ட்ரெஸ்ஸா இருந்திருக்கணும். பணத்தை என்றதுக்கு மட்டுமே ஒருத்தனை முழு நேர ஊழியக்காரனா கூட வச்சிருந்தாருன்னா எவ்வளவு டிரான்சாக்சன் அவருடைய மினிஸ்ட்ரியில நடந்திருக்கணும். ஒரு நாளைக்கு காலையில, மதியம், நைட்டு 3 நேரம் சாப்பாடு, 2 நேரம் காஃபி, டீ, இடையில ஸ்நாக்ஸ், இது போக பசியில் கதிரை வேற கொஞ்சி திங்கிறாங்கன்னா எவ்வளவு பெருந்தீனிக்காரங்களா இருப்பாங்க. இப்படி 12 பேரை வச்சு 3 நேரமும் சோறு போடுறது அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அவர் எவ்வளவு பெரிய. இது எல்லாம் போக தரித்திரருக்கு கொடுன்னு சொல்லி யூதாஸ் காரியத்தை பார்த்து போய் தரித்திரருக்கு குடுறா அப்படின்னு சொல்றாருன்னா எவ்வளவு பணம் ஏசுநாத டிரான்சாக்ஷன் புரண்டிருக்கும். நீ எங்கேயோ சிவகாசி கேலண்டர்ல இருக்கிற ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு நிக்கிற ஏசுநாதரை பார்த்துக்கிட்டு இவர் தான் ஏசுநாதர்னா, சிவகாசி கேலண்டர்ல இருக்கிறவரா ஏசுநாதர்? பைபிள்ல இருக்கிறவரா ஏசுநாதர்? என் அன்புக்குரியவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ராஜ்யம் என்பது வேறு, ராஜ்யத்தின் மனநிலை என்பது வேறு. அவருடைய அங்கிய சீட்டு போட்டு பங்கு போட்டாங்கன்னா என்ன ஒர்த்து? நம்ம கழட்டி போட்டோம்னா எடுத்து சைக்கிள் தொடச்சிருவாங்க வேகமா. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரன் சட்டையை கழட்டி போட்டா எடுத்து வேகமா வண்டி தொடச்சிருவாங்க, இல்லை வீட்டில் கரிப்பு துணியா வச்சுப்பாங்க. அவர் சட்டையை 4 கவர்மெண்ட் சர்வெண்ட், உலகத்திலே நம்பர் 1 கவர்மெண்ட், அதுல வேலை பார்க்கிறவன், அவனுக்கு எவ்வளவு இது இருக்கு.
ராஜ்யத்தின் மனநிலை, மீதி எடுக்கிற மனநிலை, ஐஸ்வர்யத்தில். ஆமென் சொல்லுவோம். நாட் ஒன்லி இன் ஹேண்ட்லிங் மணி, பணத்தை கையாளுவதிலே நீங்கள் ராஜ்யத்தின் மனநிலையுடையவர்களாக இருக்க வேண்டும். நிறைய பேர் வேற வேற நாட்டில் இருந்தாலும் அவனுக்கு இந்தியன் மைண்ட் செட் தான் இருக்கும். இந்தியன் மைண்ட் செட்லே அமெரிக்கன் டாலர், இந்தியன் மைண்ட் செட்லே மலேசியன் டாலர், இந்தியன் மைண்ட் செட்லே வாட்ஸ் தட் பிரிட்டன் பவுண்ட்ஸ் பயன்படுத்தாதீங்க. உங்க மைண்ட் மைக்ரேட் ஆகட்டும். கண்ட்ரிக்குள்ள வருவது முக்கியம் அல்ல, உங்க மைண்டு அந்த கண்ட்ரி சிட்டிசன் மைண்டை விட மேலானதாய் மாற வேண்டும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ராஜ்யத்துக்குள் வந்திருக்கிற நீங்கள் ராஜ்யத்தின் மனநிலையுடையவர்களாக இருக்க முடியும் என அழைக்கிறேன். நாட் ஒன்லி இன் ஹேண்ட்லிங் மணி, இன் கிவிங், என்ன சொல்லுங்க, கொடுக்கிறதுல கூட ராஜ்யத்தின் மனநிலை இருக்கணும். ராஜ்யத்தின் மனநிலை இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு சகோதரி தண்ணி எடுக்க வந்திருக்கிறா, சமாரிய ஸ்திரீ. அவளுக்கு எத்தனை புருஷர்கள்? 5 புருஷர்கள். இவர் வந்து என்ன செய்யறாரு, குடிக்க தண்ணி தான் கேட்டப்ப, நீங்க சமாரியனா இருக்கிறீங்க, நீங்க வந்து யூதனா இருக்கீங்க, சமாரியனா இருக்கிறோம் பேசுறா. பேசிக்கிட்டு ஏசுனார் தெரியும், இவளுக்கு 5 கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு தெரியும். எத்தனை கல்யாணம்? 5 கல்யாணம். இந்த அம்மாட்ட வந்து சொல்றாரு, அப்ப அவர் சொல்றாரு, நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஜீவ நீரூற்றை பத்தி பேசுறாரு. சொன்ன உடனே கிணறு ஆழமா இருக்கு, நீ உங்கள்கிட்ட ஒன்றும் வாளி இல்லையே, எப்படி நீங்கள் எனக்கு ஜீவ நீரூற்றை தருவீங்க, வந்து எப்படி எனக்கு அதை தாங்க எப்படி தருவீங்கன்னு சொன்ன, எப்படி தருவீங்கன்னு சொன்னப்ப இயேசு சொல்றாரு, உன்னோடு கூட பேசுகிறவர் இன்னார் என்று. அவர் எவ்வளோ பெரிய கிங்கு, அவர் எவ்வளோ ஒரு ஜெனரஸ் காடு என்பதை நீ அறிந்திருந்தாயானால், உண்மைக்கே என்னுடைய குவாலிட்டி உனக்கு தெரிஞ்சிருந்தா, நீ 5 கல்யாணம் பண்ண பாவி என்பதையும் மறந்து என்னுடைய கேரக்டர் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். ஏன்னா நான் அவ்வளவு ஜெனரஸான காடு. இன்னைக்கு ஊழியக்காரன்ட்ட போய் இப்பெல்லாம் 5 கல்யாணம் பண்ணாலும் ஒரு ஆளு ஒரு ஸ்டாப்லர் வாங்கிட முடியுமா? ஒரு கிழிஞ்ச துணி வாங்கிட முடியாது. மகளே, கர்த்தர் உரைக்கிறார், நீ எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு வா, தலையை கடைசியை வந்துடும். ஆமா, இதென்ன நெத்தியில போட்டு அதையும் தூக்கு. ஒரு 100 ரூபா கொடுக்கறதுக்கு நீ இவ்வளவு பேச்சு பேசுற. இதுக்கு பேர் தான் சாமி கொடுத்தாலும் ராஜாவோட மனநிலை வேற, பிரசங்கியோட மனநிலை வேற. ராஜாவுடைய பிரசங்கி எப்படி இருக்கணும்? ராஜ்யத்தின் மனநிலையுடையவனாக இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எஸ் லார்ட். நீங்க உண்மைக்கு இன்னைக்கு ஒரிஜினலான இயேசு உங்களுக்கு காட்டவே இல்லைங்க. ஒரிஜினலான இயேசுவை நீங்க இன்னும் பார்க்கல. அதிர்ச்சியான உண்மை, ஒரிஜினல் இயேசுவை நீங்க இன்னும் பார்க்கல. ஆமா, இவங்க 50 பேர் சேர்ந்து டூப்ளிகேட் இயேசுவை காட்டிட்டாங்க. நீ 100 ரூபாய் வாங்குவதற்கு 100 காரணங்கள் உனக்கு கொடுத்தான்னா, அந்த கடவுள் 100 விஷயத்தை நீ சரி செய்யணும்னு சொன்னா, உண்மைக்கே பைபிள் சொல்ற இயேசுனார் அவர் கிடையாது. ஏனென்றால் பைபிள் சொல்ற இயேசுனார் யாருன்னா, உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, கேட்கிற எவனுக்கும் கொடு. இப்படி ஒரு கடவுளை பார்த்திருப்பியா? ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். அதுதான் ராஜ்யத்தின் மனநிலை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். என்ன சாமியை நீ பிரசங்கம் பண்ணியிருக்கிற? பிரச்சனை என்ன தெரியுமா? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தரித்திர மனதிலே வாசித்திருக்கிறாய். ஆகையால் தான் ராஜ்யத்தின் சுவிசேஷமாய் வெளிவரவில்லை. ஒரு 100 ரூபாய் நீ வாங்குறதுக்கு முழங்கால நடந்துவான்னு சொல்றான். இந்திய தேசம் ரட்சிக்க பிறகு 72 மணி நேரம் உருண்டு வயிற்ற பிடிச்சிட்டு உருள்றான்றான். தண்ணி குடிக்காத, காப்பி குடிக்காத, இத்தனை மணி நேரம் ஜோம் பண்ணு. இத்தனை தடவை உங்களை அலைய விடுறாங்க ஒரு லோனுக்கு, அதுக்கு இதுக்கு. இதே பார்த்து பார்த்து அப்படியே பிரசங்கத்துக்குள்ள வர்றது. வந்துட்டு உனக்கு இது கிடைக்காது, உன் ஜெபம் கூரையை தாண்டாது. மக்களும் பாவம். நான் சொல்லவா, எங்க ராஜா யார் தெரியுமா? 5 திருமணம் முடித்தவள். ஒரு சாதாரண ஊற்றை கேட்கவில்லை, ஜீவ ஊற்றை கேட்டாள். அவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் பேசுகிற இன்னார் என்று அறிந்திருந்தால் தேவனுடைய ஈவை நீ அறிந்திருப்பாயானால். வாசிமா அந்த வசனத்தை. தேவனுடைய ஈவையும்
உன்னோடு கூட பேசுகிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தால் நீ பாவி என்பதை மறந்து நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அது மாத்திரம் அல்ல, அவரும் உனக்கு கொடுத்திருப்பார். கையை தட்டு. ஆமென். ராஜ்யத்தின் மனநிலை. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளுடைய கிங்டம் மைண்ட் செட்ன்றது அள்ளி கொடுக்கிற மைண்ட் செட். எந்த சாமியாரா பிரசங்கம் பண்ணீங்க நீங்க? எந்த இயேசுவை பிரசங்கம் பண்ணீங்க? ஒரு 5 கல்யாணம் பண்ண ஒருத்திக்கு ஜீவ ஊற்ற வாக்கு பண்ணுகிற தயால குணமுடையவர் என்னுடைய ராஜா, உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு என்று சொல்லுகிற ஒரு ராஜா. இன்னைக்கு பேசுற பரிசுத்தம் எல்லாம் கடவுளை அடைவதற்கும் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் அல்ல. அப்படி என்றால் யோவான் 4ஆம் அதிகாரம் கிழிக்கப்பட வேண்டும். ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக நீங்கள் உங்களை சரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ராஜாவினிடத்தில் போய் நிற்கிற எவனுக்கும் அவர் கொடுக்கிற தேவன். அப்ப சரி செய்வது எதற்காக? It is completely different. It's an another angle. நீங்க கடவுளோடு நெருங்குவதற்கும் கடவுளோடு பேசுவதற்கும் அல்லது கடவுள் நெருங்கி இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கும் மற்றவர்களை நீங்கள் கவர்வதற்கும் தான் இந்த பரிசுத்தம் உங்களுக்கு பயன்படுகிறது. பரிசுத்த அலங்காரம் என்பது it is not to attract God, it is to attract the people. கையை தட்டு. உன்னிடத்தில் பேசுகிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். நீயே கேட்டிருப்ப. இது எப்படி இருக்கு? ஈவன் யூ, நீ கூட. ஆனா இன்னைக்கு பிரசங்கியில் பேச்ச கேட்டா ஒரு 5 மணிக்கு எந்திரிச்ச நீதிமான் கூட கேட்க மாட்டான். ஆனா ஏசிட்ட நீங்க பேசிட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் கேட்பீங்க. அப்படியா, இவ்வளவு நல்லவரா, அப்ப எனக்கு கூட கையை வருவாங்க. தேவன் ஒன்று தரும்போது நீங்கள் யார் என்பதின் அடிப்படையில் உங்களுக்கு ஒன்றை தரவில்லை, தான் யார் என்பதின் அடிப்படையில் உங்களுக்கு ஒன்றை தருகிறார். அதுதான் ராஜ்யத்தின் மனநிலை. நீங்கள் கூட மற்றவர்களை மன்னிப்பதில் அப்படித்தான் இருக்க வேண்டும். சில பார்த்தா கருமையா இருப்பான். ஏசு 5 கல்யாணம் பண்ண ஒருத்தர் ஒரு செகண்ட்ல மன்னிச்சுட்டு வாங்கிக்கா ஜீவ விட்டுன்றாரு. இவங்க பெரிய கருமையா இருப்பாங்க. மன்னிக்கலாமா வேண்டாமா, மன்னிக்கலாமா. இவனுக்கு ராஜ்யத்தின் மைண்ட் செட்டே இல்ல. யாருக்கெல்லாம் மன்னிக்க முடியலையோ அவன்லாம் ராஜ்யத்தின் மனநிலை இல்லாதவர்கள். ஆனால் ராஜ்யத்தின் மனநிலை உடையவர்களோ தயாளமாய் மன்னிக்கிறார்கள். அதான் பைபிள் சொல்லுது, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். கை தட்டுங்க. ராஜா இரக்கத்தில் கூட ஐஸ்வர்யம், மன்னிப்பதில் தயை பெரு. கையை தட்டுங்க சார். ராஜானா எல்லாத்துலயும் ராஜா, எல்லாத்துலயும் ராஜா. மன்னிக்கிறதுல ராஜா, கொடுக்கிறதுல ராஜா. வாங்கிக்க. எப்படி சாமியை எப்படி மாத்தி காமிச்சிட்டாங்க பாத்தீங்களா? நம்மள்ட்ட போய் வச்சுக்கிறேன், வேணா விட்டுருங்க. நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். பாவி, அடுத்த வரி இருதயத்தை நிப்பாட்டுது. அவரும் உனக்கு. யாருக்கு? இதை நீ எப்படி தெரியுமா வாசிக்கணும்? கிரிட்டிக்ஸை பார்த்து சொல்றேன். அவர் உனக்குன்றதை அடிச்சுட்டு 5 கல்யாணம் பண்ண உனக்கு அப்படி போடுங்க. நல்லா இருக்குல்ல? இப்ப வாசிடி மாப்பிள்ள, வாசி. நீயும் கேட்டிருப்பாய். இல்ல 5 கல்யாணம் பண்ண, அப்படியே வாசிங்க. 5 கல்யாணம் பண்ண நீயும் கேட்டிருப்பாய், அவரும் ஜீவ ஊற்றை. கொஞ்சம் லைட்டா தொண்டை அடைக்குதுல்ல? இங்க இருங்க. 50 கல்யாணம் பண்ணணும்னு பைபிள் லிபர்ட்டி கொடுத்தாலும் நான் ஒரு கல்யாணம் தான் பண்ணுவேன். உண்மையா இல்லையா? ஃப்ரீயா கிடைச்சா பினாயில யாரெல்லாம் குடிப்பீங்க? ஆனா வெளியில ஒருத்தர் இருக்கான், அவன் குடிப்பான். அதனால அவன் சொல்றான், இவ்வளவு ஃப்ரீடம் சொல்றீங்க, அப்ப மக்கள்லாம் தப்பு பண்ணிட மாட்டாங்களா? டே, ஃப்ரீயா கிடைச்சா நாங்க பினாயில குடிக்க மாட்டோம்டா. பைபிள் அப்படி செய்யணும் எங்களுக்கு சொல்லல. செஞ்சாலும் மன்னிப்பேன்னு சொன்னாலும் நாங்க அதை செய்யற ஆளு. கையை தட்டு. ஆனா ஓ மனநிலை என்னன்னா, ஓசினா டக்குன்னு அங்கிட்டு பார்த்துட்டு ஃபீனைல கூட 2 மடை குடிச்சிருவாங்க போல, ஏதோ வந்ததுக்கு அப்படி. பாவி, நாங்களாம் மன்னிப்பை தாராளமாக பேசுவோம். நாங்களாம் பயப்படவே மாட்டோம். நாங்கள் பாவம் செஞ்சிருவாங்களோ அந்த பயம்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. சிறைச்சாலையில் மூடித்தான் இருக்கிறது, ஆனாலும் அது நிரம்பிக்கொண்டே தான் இருக்கிறது. 1000 சட்டங்கள் போட்டால் மாறாதது. மன்னிப்பு கொடுக்கறனால சிறைச்சாலை நிரம்பாது. மன்னிப்பு கொடுக்கறனால சிறைச்சாலை காலியாகும். ஆமென் சொல்லுவோம்.
ஆமென். ஓகே, அவர் உனக்கு கொடுத்திருப்பார். இதுதான் ராஜாவின் ராஜ்யத்தின் மனநிலை. கிவிங்ல கொடுக்கும்போது குவாலிட்டி பார்த்து அவர் கொடுக்கல, அது தெரிஞ்சுக்கங்க. நீங்களும் அப்படித்தான் இருக்கணும். சிலர் இருக்காங்க, இந்த ஊழியத்திற்கு கொடுக்கலாமா அல்லது அந்த ஊழியத்துக்கு கொடுக்கலாமா, என்ன கழுத மண்டையில் என்ன மைண்ட் செட்டு. ஒரு 100 ரூபாய் வச்சுட்டு என்ன செய்யலாம்னு நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுக்கிட்டு இருந்தா நீ ராஜாக்குரிய மனநிலை இருக்கணும் சார். ராஜாவுக்குரிய மனநிலை இருக்கணும். அந்த காலத்தில் நம்ம நாட்டில் கூட, ஏன் பிரிட்டிஷ் போனோம், நம்ம நாட்டில் பாரின்னு ஒருத்தர் இருந்தான். நம்ம இந்த கடன் வாங்கி கொடுக்க போன அந்த பாரி இல்லை. இந்த பாரி என்ன செஞ்சானா, ஒரு தேரை நிப்பாட்டிட்டு, தெரிஞ்ச கதை தான், ஆனால் இந்த டைமில் நீங்கள் அதை கேட்கணும். போய் கொஞ்சம் வேட்டையிட்டுலாம் ஆடிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சு போல், அப்படியே புளியோதரை பட்டணத்தில் அங்கேயே பிறந்து சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்பி வராரு. வரும்போது ஒரு கொடி என்ன செஞ்சிருச்சு, இவர் தேரை சுற்றிருச்சு, சுற்றி வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி பார்த்தவன் இந்த தேரை எடுத்தால் அந்த கொடி அதுக்கு வேணுமே, ஒரு கொம்பு வேணுமேன்ற காண்ட முல்லைக்காக தேரே கொடுத்துட்டானா பாரி. சார், நீங்கள் ஒரு பெரிய BMW கார் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க சார், இல்லை ஆடி காரை எடுத்துருக்கீங்க, நிப்பாட்டிட்டு வந்து செய்தி கேட்டுட்டு போகிறீங்க. போகிறதுக்குள்ளே அங்கே இருக்கிற ஒரு செடி உங்கள் ஆடி கார் டயரை சுற்றிருச்சு. உடனே நீங்கள் சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போயிருவீங்களா? போகணும் என்ற அளவுக்கு உங்கள் மைண்டு வளரணும்ன்ற. இல்லை, இதுதான் ராஜாவோட மனநிலை. நம்ம ஊர் ராஜாவுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர். நீங்க இன்னைக்கு போய் ஒரு ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஜெபத்துக்கு பதில் தருவார். நீங்கள் யார் என்பதனால் அல்ல, அவர் யார் என்பதின் அடிப்படையில் உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். அதுதான் ராஜ்யத்தின் மனநிலை. இழிது இழிது ஈ என இரத்தல் இழிது, அதினும் இழிது ஈ என இருத்தல். ஒருத்தன் போய் கேட்கறதே அசிங்கமா. ஒருத்தன் 930 ரூபாய்க்கு சாப்பிட்டுருக்கான், 940 ரூபாய்க்கு. யாருன்னு கேட்காங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். 950 ரூபா கொடுத்தோன்னு மீதி 10 ரூபா தரான். அந்த 10 ரூபாய் பையில் வச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன், சார் ஏதாச்சும் சாப்பிட தாங்க சார்னு கேட்குறான். பிச்சைக்காரன், அவனுக்கு பேர் என்ன, பிச்சைக்காரன். இவன் அந்த 10 ரூபாயை கொடுக்காம 10 ரூபாய் பார்க்குறான், பையில் வச்சுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டான். இப்போ யார் பெரிய பிச்சைக்காரன் சொல்லுங்க? இழிது இழிது ஈயன இரத்தல் இழிது. தாங்க சார் அப்படின்னு கேட்கறதே அசிங்கமா. ஆனா அதினும் இழிது தரமாட்டேன் அப்படின்னு சொல்றான் பாரு, அது அதை விட இழிது. இப்ப நான் கேட்கிறேன், நீ பிதாட்ட போய் ஒண்ணு தாங்க அப்படின்னு கேட்கறதே பெரிய விஷயம். ஆனா அதை அவர் தரமாட்டேன்னு சொன்னா அது அதினும் இழிது. என் ராஜா அப்படி கிடையாதுயா, என் ராஜா அப்படி கிடையாது. ராஜ்யத்தின் மனநிலையுடைய எவர்களும் ராஜாவின் மனதை அறிந்திருப்பார்கள். என் தேவன் தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளாத தேவன். மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள். அவருடைய பெயர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறார், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும், தேடுகிற எவனும் கண்டடைகிறான். எவனும் என்கிற வார்த்தை முக்கியமான வார்த்தை. உனக்கு இல்லை என்று சொன்னது யார்? உன் ஜெபத்துக்கு பதில் இல்லை என்று சொன்னவன் எவன்? அவன் இவன் என்கிற ஏகவசனம் வேண்டாம் என்று சொல்லாதிருங்கள். யார் என்கிற வார்த்தை மாற்றி எவன் என்கிற வார்த்தையை வைக்கிறேன். ஏனென்றால் தேவனையும் மனிதனையும் பிரிக்கிறவன் எவன் என்று கேட்கிறேன். உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காதுன்னு சொன்னா அவன் மனித உருவில் இருக்கிற மிருகம். உனக்கான அவ்வளவு கிரயத்தையும் கொடுத்து பழைய ஏற்பாட்டில் அவருக்கு பேர் ஜெபத்தை கேட்கிறவனாம். ஒரு பிசாசு சார், எல்லாம் சொல்லுங்க. அது சொல்லுச்சு, ஐயா இந்த ஏரியா விட்டு எங்களை அனுப்பிடுறாங்க, அட்லீஸ்ட் இந்த பணிகளுக்குள்ள போயிட்டு இருக்கோம். பிசாசு போய் கேட்டாரு, கை தட்டுங்க. சாமி, பிசாசுக்கு பதில் கொடுத்தவர் உனக்கு கொடுக்க மாட்டாரா? ராஜ்யத்தின் மனநிலையுடையவனாயிரு. தரித்திர கடவுளை அழித்து எடு வெளியே. இவன் காட்டி கொடுத்த கடவுள் பொய்யான கடவுள். வேதம் சொல்லுகிற தேவன் அவர் அல்ல. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடுன்னு சொன்னாரு. அவர் எப்படி எவனும் கொடுக்காம இருப்பாரு?
சொந்த சகோதரனை குத்தி கொண்டு போட்டான் ஒருத்தன். அவனோட பேர் காயின். the first murderer in bible in the world history. தேவனுடைய வித்து, தேவனுடைய லைஃப் லைன், பிளட் லைனை அழிச்சிட்டான். பூமியை பார்க்கிற எவனும் உன்னை கொண்டு போடுவான் என்று சொன்னபோது அவன் சொன்னான், ஆண்டவரே நீர் எனக்கு கிட்ட தண்டனை சகிக்க முடியாது, என்னை பார்க்கிற எவனும் என்னை கொன்று போடுவானே. என்ன மன்னின்ற வார்த்தையை சொல்லவே இல்லை. ஐயோ என்னை கொன்றுவானேன்னு அழுதான். தேவன் அவனுக்கு இறங்கினான். அவனை தொடுகிற எவனும் கொல்லாதபடிக்கு அவன் தலையின் மீது காயினை கொல்லுகிற எவனுக்கு 7 வழி சுமரும் என்று சொல்லி அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். எப்பேற்பட்ட தேவன்! ராஜ்யத்தின் மனநிலை. மணியை கையாள்றதுல, பணத்தை கையாள்றதுல, காணிக்க கொடுக்கிறதுல, பணத்தை செலவழிக்கிறதுல ராஜ்யத்தின் மனநிலை இருக்கட்டும்.